ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. சமாதானம் அருளி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 29:11 வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நல்லவர். சமாதானத்தோடு வாழ முயற்சி பண்ணுங்க. இயேசு சமாதான பிரபு. அவர் சமாதானத்தை உண்டாக்க வந்தார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று அவர் சொன்னார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை அவர் உண்டாக்கியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 1949 காங்கிரஸ் தலைவராக கனத்துக்குரிய மாமனிதர் ஐயா காமராஜ் அவர்கள் தலைவராக இருந்தார்கள். திருச்சியில் ஒரு பெரிய மாநாடுகள் பேசி கொண்டிருந்த போது திரளான கூட்டம், அமைதலான கூட்டம், அதை கலைப்பதற்காக ஐயா மேடை பக்கத்தில் சின்ன வெடிகளை வீசி கலைத்தார்கள். ஜனங்கள் கொஞ்சம் கலைஞ்சாங்க. அவங்க நின்று பேசினாங்க. அவர் சொன்னார், கோளை போல அங்கிருந்து வெடிகளை வீசாதிருங்கள். காந்தியடிகள் கோட்ஸையை சுட்டது போல நெஞ்சில் சுடுங்க, எனக்கு பேர்வு கிடைக்கும், ஜனங்களை சமாதானமாக வாழ விடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். நல்ல வார்த்தை இல்லை. கூட்டம் மறுபடியும் அமைதலாய் நடந்தது. அந்த வார்த்தை அநேகரை தொட்டது. வெடி வீசியவர்கள் வெட்கப்பட்டார்கள். கவனிங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்துக்கு முன்பு ஒரு குடும்பத்துக்கு தேவை சமாதானம், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை சமாதானம், தேசத்துக்கு தேவை சமாதானம். பணமோ வசதியோ பகட்டோ சமாதானம் தர முடியாது. இயேசு மாத்திரமே சமாதானம் தருவார். அவருடைய பேர் என்ன தெரியுமா? சமாதான பிரபு. இயேசு பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசாயா அவரை குறித்து சொல்கிறார். அவருடைய நாமம் சமாதான பிரபு எனப்படும். இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். இயேசப்பா உடைய சமாதானத்தினால் நிரப்பும் என்று சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார். நாடின துறைமுகம் கொண்டு போய் சேர்ப்பார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அமைதல் உண்டானது நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்கள். நாடின துறைமுகம் கொண்டு போய் சேர்க்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலும் அமைதலான வாழ்க்கை வாழ்ந்த முடிவிலே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கிருபைகளை தருவார். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவும் ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. தகப்பனே, சமாதான கேட்ட உண்டாக்குற பிசாசும் கிரிகள் அழிவதாக. தேவ சமாதானம் இவர்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.